இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த வரலாற்று தினத்தை நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்தியா ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு என்ற பெருமையை பெற்ற தினம் இது. இந்த தினத்தில் இந்திய அரசியலமைப்பு உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த தினத்தில் நாம் அனைவரும் இந்த வீரர்களை நினைவு கூற வேண்டும். அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் என்று உணர்த்திய காந்தி முதல் நம் தமிழ் மண்ணில் போராடிய வ.உ.சி., கொடிகாத்த குமரன், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா போன்ற பல வீரர்களை போற்ற வேண்டிய தினம் இது. சுதந்திர இந்தியா மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை. அடிப்படை உரிமைகள் மீட்டெடுக்கும் பெரிய பொறுப்பு அண்ணல் அம்பேத்கரிடம் இருந்தது. அண்ணல் அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை பெரிதும் கூறியவர். இந்தியா ஒற்றுமையான நாடு, சமத்துவம் தெரிந்த நாடு, சமூக நீதியை போற்றும் நாடு, கல்வி உயர்ந்த நாடு. எனவே குடியரசு உரை என்பது நாம் கடந்து போகும் உரையாக மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களை நாம் நிலைநாட்ட பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்.